வாக்குத்தத்தம் உன்னுடையது. நீ வாழும் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் சுயநலமும் பேராசையும் பெருகியிருப்பதை பார்க்கலாம். நான் சத்தியமுள்ளவர், சமாதானத்தின் தேவன். இந்நிலையில் நான் சத்தியத்தையும் சமாதானத்தையும் விரும்புகிறேன். இவைகளை நானே தருபவராகவும் இருக்கிறேன். இந்த உலகம் கிறிஸ்தவர்களிடத்தில் உண்மையையும் சமாதானத்தையும் எதிர்பார்க்கிறது. கிறிஸ்தவர்கள் உண்மை உள்ளவர்கள். அவர்கள் பொய் பேச மாட்டார்கள். தங்கள் பொறுப்புகளில் உண்மையாயிருப்பார்கள். அவர்கள் சண்டை பண்ண மாட்டார்கள். அவர்கள் கடவுள் எப்படி சமாதானத்தை சொன்னாரோ அது போலவே அவர்களும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறது. ஆகவே உன் வாழ்வில் உன் தேவனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை காண்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொள். நீ எப்போதெல்லாம் உண்மையில்லாமல் இருக்கிறாயோ அப்பொழுது என் மனம் அதிகமாக வேதனைப்படும். சமாதானத்தை ஏற்படுத்தும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு என் பிதாவுக்கு நான் உண்மையுள்ளவராக இருந்து சிலுவை மரணம் வரைக்கும் என்னை ஒப்புக்கொடுத்ததினால் நீ சமாதானம் பெற்றிருக்கிறாய். ஆகவே என் பிரசன்னத்தில் எப்போதும் இணைந்து கொள். என் சத்திய வசனத்தை உன் மனதில் பதித்துக்கொள். என்னை மகிமைப்படுத்தும் எண்ணத்தை உன் சிந்தையில் நிறுத்திக்கொள். யாரும் உனக்கு இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டியதில்லை. என் ஆவியானவர் உன்னை நடத்துவார். இன்றே ஒப்பு கொடுப்பாயா? நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆதார வசனம், ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 8:19.